நம்ம அரை நொடியில் வினாடி அடைய முடியுமா, இல்லை பல ஜென்மங்கள் விடுதலை அடைறதுக்கு டைம் எடுக்குமா? ஸோ இந்த கொஸ்டின் வந்து, இந்த பேட்டில் வந்து ஏஜ் ஓல்டு பேட்டில். அதாவது என்லைட்மெண்ட் வந்து கிராஜுவலா இல்லை சடனா, கிராஜுவல் என்லைட்மெண்ட்டா சடன் என்லைட்மெண்ட்டா. ஸோ இந்த ரெண்டு டெக்னாலஜி வந்து நம்ம பல வருஷமாக நம்ம ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கோம். என்லைட்மெண்ட் வந்து சடனாக நடக்குமா இல்லை கிராஜுவலாக நடக்குமான்ட்டு. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக அதை புரிஞ்சிக்கலாம். இப்போ தண்ணி வந்து நம்ம ஹீட் பண்ணுறோன்னு வச்சுப்போம். 0 டிகிரிலேருந்து 1 டிகிரி, 2 டிகிரி, 3 டிகிரி, 4 டிகிரி இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருந்தால் அந்த வாட்டர் வந்து லிக்விடாக தான் இருக்கும், லிக்விட் மட்டும்தான் இருக்கும். ஸோ 99 வரைக்கும் அது இதுவாக தான் இருக்கும், லிக்விட் ஸ்டேட்டில் தான் இருக்கும். திடீர்னு 100 வந்தவொடனே தண்ணி வந்து வேப்பர் ஆகிடும், வேறு ஒரு ஸ்டேட்டுக்கு போயிடும். ஸோ அப்போ அது வேப்பர் ஆனது வந்து சடனாக ஆச்சானா, ஆமாம் சடனாக தான் ஆச்சு, 100 டிகிரியில் தான் ஆச்சு. ஸோ அதுக்காக நம்ம பச்சை தண்ணியை வச்சுக்கிட்டு கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணாமல் இருந்தோம்னா அது என்றைக்குமே வேப்பர் ஆகாது. ஸோ என்லைட்மெண்ட் வந்து கிராஜுவல் தான். ஸோ கிராஜுவலாக நம்ம பாட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது இன்டென்சிட்டியை வேறு கூட்டிக்கிட்டே தான் இருக்கணும். இன்டென்சிட்டியை கூட்டிக்கிட்டே போகும்போது ஒரு டைமில் நம்மளுக்கு அந்த இன்டென்ஸான மூமெண்ட்டில் அது வந்து அந்த ஷிஃப்ட் நடக்கும். ஸோ அது வந்து சடனாக தான் நடக்கும். ஸோ நமக்கு என்லைட்மெண்ட், நமக்கு லிபரேஷன் அது நடக்கும்போது அது வந்து அரை நொடியில் தான் நடக்கும். ஆனால் அந்த அரை நொடிக்காக நம்ம வந்து கிராஜுவலாக பண்ண வேண்டியதும் இருக்கும். ஸோ இதுதான் அதில் உள்ள பேரடாக்ஸு. இதை ரைட்டாக புரிஞ்சுக்கிட்டா அந்த கான்ஃப்ளிக்டை நம்ம அட்ரஸ் பண்ணிவிடுவோம். இன்னொரு எக்ஸாம்பிள் கூட நம்ம பார்க்கலாம். இப்போது வந்து வீடு வாங்கிறது வந்து அரை நொடியில் நடக்குமானா, எஸ் அரை நொடியில் நடக்கும். ஏன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் போட்டு நீங்கள் பத்திரம் பதிவாளர்கிட்ட ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் போயிட்டு அங்கே 2 பேர் நின்றுட்டு சைன் பண்ணும்போது ½ செகண்ட் தான் நடக்கும். நீங்கள் சைன் பண்ணுறது, அவர் சைன் பண்ணுறது. ஸோ ½ செகண்டில் வீடு வாங்கிடலாம். ஆனால் ½ செகண்டில் வீடு வாங்க முடியுமான்னு கேட்டால் முடியாது. ஏன்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் வீடுக்கு அட்வான்ஸ்க்கு பே பண்ணணும், வீடுக்கு அட்வான்ஸ்க்கு சம்பாதிக்கணும். அது ஒரு 20 இயர்ஸ் ப்ராசஸ். ஆனால் அது நடக்கும்போது ஒரு ½ செகண்ட் நடந்துடும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம இதை புரிஞ்சுக்கணும். ஸோ சடன் என்லைட்மெண்ட்டா கிராஜுவல் என்லைட்மெண்ட்டா, ஒரு சீக்கர் என்ன பண்ணணும்? ஒரு சீக்கர் வந்து சடன் என்லைட்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணக்கூடாது. அது கிராஜுவலாக அவங்க பண்ண வேண்டியதை பண்ணணும். இன்டென்சிட்டியும் கூட்டிகிட்டே போகணும். 0 to 1, 1 to 2, 3 to 4, 10 to 20, 30 to 40, 50 to 60 அந்த மாதிரி இன்டென்சிட்டியை கூட்டிகிட்டே போகும். அந்த டக்குன்னு 100 டிகிரி சென்டிகிரேட்டில் அது வந்து சடனாக நடக்கும். ஸோ இதுதான் சீக்கர் செய்ய வேண்டிய விஷயம்.